பேசுறேன்னு சொன்னாங்க உங்கள்ட்ட இன்ட்ரோடக்ஷனுக்கு. பேசலாமே. அதுதான் அந்த இன்னொரு நம்பர்ல இருந்து வந்தாரு. நீங்க பேசுறீங்களா அதுல? தாராளமா வரட்டுமே. நான் அந்த இப்ப அதுல கால் பண்ண சொல்றேன். வணக்கங்க ஐயா. அவர் நம்பர் எடுக்கல. அத குடுக்குறேன் பேசுங்க. ஆ ஒரு நிமிஷம் இருங்க. காதுல ஹெட்ஃபோன் மாட்டி வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். ஹலோ. என் பேர் இனியன். வணக்கம். என் பேர் இனியன். என் பேர் பன்னீர்செல்வம். பாண்டிச்சேரியிலருந்து பேசுறேன். இப்ப எனக்கு சமீபமா இந்த சுகர் வந்து போச்சு. அது கொஞ்சம் ஓவரும் ஆயிடுச்சு. சரி, அது சம்மந்தமா தான் உங்கட்ட பேசலான்னு ஃபோன் குடுத்தாங்க. ஆமாமா. இது வந்து ஒரு யோகத்தின் மூலமாக எல்லாம் சாத்தியம் தான். இது உடலும், மனமும் சேர்த்து செய்கின்ற உடம்பை ஆ. சுத்தம் செய்கின்ற உணவு பழக்கங்கள். இப்ப உணவு ஆ. பழக்கங்கள் தான் நமக்கு வந்து நோய் வருது. அதனால அந்த உணவு ம். பழக்கத்தை அ நாம எப்படி அ அது எப்படி சுத்தம் செய்ற உணவு பழக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணவு பழக்கத்த ம். நம்ம பின்பற்றோம்னா 4 நாள்லயே நோய் நல்லாயிரும். ம். 4 நாள் நீங்க வந்து அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா எதுவுமே நியூட்ரல் ஆயிரும். எல்லாம் நியூட்ரல் ஆகி நல்லா இருக்கும். இந்த உணவு பழக்கத்தை மாற்றி இது வந்து 25 வருஷமா போயிட்டு இருக்கு. இப்பதான் இது கண்டுபிடிக்கப்பட்டு 30 ம். வருஷம் ஆச்சு. அ உடம்பு ஆ. தன்னைத்தானாவே தனக்கு தேவையான சுத்தம் பண்ணிக்கும். இதுக்கு பேர் ஆட்டோ பேக்கின்னு சொல்லுவாங்க. ம். 2016ல டாக்டர் ம். ஓஸ்லூர் ஓஸ்மி ரிசர்ச் பண்ணி ஃபாஸ்டிங் மேபி ம். பெஸ்ட் வே ஃபார் த ஹெல்த்ன்னு கண்டுபிடிச்சு ப்ரூஃப் பண்ணி நோபல் பரிசு வாங்கினாரு. ம். அந்த கிளீனிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அந்த கிளீனிங் வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சது. ம். ஆமா. நான் வந்து பாண்டிச்சேரியில நெறைய வகுப்பு எடுத்திருக்கேன். பாண்டிச்சேரியில பள்ளித்தென்னல், அப்புறம் வந்து ம். வில்லியனூர், அப்புறம் வந்து ம். வடமங்கலம், இங்கலாம் நெறைய என்னுடைய ம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேல ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க. எல்லாம் டாக்டரா இருக்காங்க. எல்லாருமே இந்த வாட்டர் டைப் டாக்டர் ம். அதாவது நீர் மருத்துவம் அப்படிங்கிற டாக்டர் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது மறைந்து விட்ட ம். கலை தான். மறந்து போச்சுங்க. 2000 வருஷம் ம். கேப். இத கண்டுபிடிச்சவர் ஒரு ம். சீஃப் இன்ஜினியர். அவர் பேரு என்னுடைய ஆசிரியர் அ சி ம். வெங்கடேசன் சொல்லிட்டு சொந்த ஊர் தஞ்சாவூர். பிஇ சிவில் இன்ஜினியர் முடித்தவர். அவர் தான் இத கண்டுபிடிச்சு டிசைன் பண்ணி ம். உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை ம். வெளியிட்டதே வந்து ம். தொழிலதிபர் மகாலிங்கம். பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர். சக்தி சுகர், சோயா சுகர், ஆமா. ஏபிடி மகாலிங்கம். ம். அவரு ம். தான் ரிசர்ச் பண்ணி ம். ம். கரெக்ட் தான். இது வந்து ம். இது வந்து எவல்யூஷன் ம். சயன்ஸ்ங்க. சார்லஸ் டார்வின் பேஸ்டு. அதாவது பரிணாம அறிவியல் ம். அடிப்படையில் ஒரு உடம்பு எப்படி தன்னைத்தானே மாற்றிக் கொள்கிறது? எப்படி இயங்குகிறது? ம். எப்படி எனர்ஜி எடுத்துக்குது? ம். நம்ம ஃபுட் ஹேபிடேஷன் ம். எப்படி ம். மாத்துறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதுனாங்க. இதற்கான தியரி ம். எழுதி கிட்டத்தட்ட இப்ப 30,000 காப்பி தமிழ்நாடு பூரா போயிட்டு இருக்கு. ஆ உங்க ம். துணையார் வாங்கி அத படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிளீனிங் நான் சொன்னேன், "இது ஒண்ணுமே இல்ல கிளீனிங் பண்ணுங்க" அப்டின்னேன். உடம்ப கிளீன் பண்ணி ம். பழகுங்கன்னா, அது கிளீன் பண்ண சுத்தப்படுத்துங்க. இது பேரு அகத்தூய்மைன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெடிக்கலா ம். ப்ரூஃப் ஆயாச்சு. எல்லா நாடுகளிலும் பண்ணியிருக்காங்க. சொல்லி தர்றதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நான் தான் எடுத்து சொல்லி தர்றேன் எல்லாத்துக்கும். கடந்த 25 வருஷமா ம். சொல்லி தர்றேன். நானும் அப்படித்தான். இந்த மாரி உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன் தான். அடிமையாகி பல வகையான ம். நோய்களுக்கு ஆள்பட்டவன். இதை கண்டுபிடித்தவன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சயின்டிஸ்ட் சிவில் இன்ஜினியர் எஸ். வெங்கடேசன். அவர பத்தி நான் சொல்றேன். அந்த புத்தகம் அந்த தியரி கண்டுபிடிச்சு பிராக்டிகல் பண்ணி மெடிக்கலா ப்ரூஃப் பண்ணாரு. அவருக்கு ம். கடுமையான 12 நோய் இருந்தது. மூட்டு வலி, முழங்கால் வலி, சர்க்கரை நோயின்னு இல்லாத நோய். எடை வந்து ம். 100 கிலோ. ம். கடைசியில அந்த கிளீன் ம். பண்றப்ப, சுத்தம் பண்ணும் பொழுது உண்மையான உடலை ம். கண்டுபிடிச்சாரு. அது வந்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி, ஜெர்மன் டாக்டருடைய தத்துவம். ம். தமிழ்நாட்டில் இருக்கிற ம். திருக்குறள், திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி கடைசியில கண்டுபிடிச்சாரு. அவர் பெரிய சயின்டிஸ்ட் ம். அவரு. ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். ம். நான் ம். அப்படிதான் அந்த ம். ஆராய்ச்சி பண்ணி, அவர் சொல்லிக் குடுக்கறத வச்சுக்கொண்டு நான் பிராக்டிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் உலகம் பூரா நெட்ல இணையதளத்தின் மூலமா சொல்லிக் குடுக்குறேன். இது ஒண்ணும் பயப்படவே தேவையில்ல. இது சாதாரண விஷயம் தான். இடையில விட்டு போச்சு. அதுதான் விஷயமே. இதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நெறைய இருக்கு. என்கிட்ட பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கில இருக்காங்க. கடுமையான ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இதுல
கைவிடப்பட்டது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க சுகர்ங்கிறீங்க. அதுக்கெல்லாம் தேர் இஸ் நோ மெடிசின் ஃபார் சுகர், சிஏடி, அப்புறம் வந்து சிஓபிடி, ஆர்ஐன்னு கொடூர நோய்கள். இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. மருந்து குடுத்தா சைட் ம். எஃபெக்ட் வந்து ஆள கொன்னு போடுமே தவிர, மருந்த இப்ப நீங்க ம். சாப்பிட்டீங்கன்னா, பின்ன சுகர்ன்னு சொல்றீங்க. சுகர் வந்து உலகத்துல 180 பேத்துக்கு இருக்கு. யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா, அதுக்கான தியரி, ம். அதுக்கான பிராக்டிகல் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில கிடையாது. குறிப்பா அலோபதியில கிடையாது. குறிப்பா பிரிட்டிஷ் அந்த மெடிக்கல் கவுன்சில் கிடையாது. எந்த பிராக்டிகலும் கிடையாது. அவங்க வந்து புலன்களை ம். தாண்டாதவர்கள். புலன்கள்னா வாய் ருசியை தாண்டாதவர்கள். நாம் அப்படி இல்ல. ம். தேவைப்பட்ட ம். புலன்கள பயன்படுத்தலாம். தேவை நோய் வந்துட்டா புலன்களை கைவிட்டுட்டு சுத்தப்படுத்திக்கலாம். நோய் இல்லையா தின்னு ம். பார்க்கலாம். மறுபடியும் நோய் வந்துருச்சா ம். மீண்டும் சுத்தப்படுத்திக்கலாம். இது வந்து நமக்கு வந்து டபுள் பர்ப்பஸ். பிளஸும் நாம தான், மைனஸும் நாம தான். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம உணவ பற்றி கவலைப்பட தேவையில்ல. உங்களோட உணவு பழக்கம் எது வேணா இருக்கலாம். ஆனால் சைவத்தில கொஞ்ச நாள் இருந்து, இத நீங்க அந்த சைவத்திலே சுத்தம் சென்ற சைவம் இருக்கு. அத பின்பற்றோம்னா, நீங்க 3 நாள்ல இந்த நீங்க எத்தன எத்தன வருஷமா இந்த சர்க்கரை நோய் இருக்குது? அதுல ஒரு 3 மாசமா தான். சரி, உங்களுக்கு என்ன வயது? 58. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிடெக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எங்க வேலை செய்றீங்க? பிரைவேட்லயா? கவர்மெண்ட்லயா? கவர்மெண்ட் இபில வேலை செய்றேன். எங்க பாண்டிச்சேரிலயா? பாண்டிச்சேரி ம். இபிலயா? ஆ, ஆ. இது ஆமாங்க. பாண்டிச்சேரி இபிலயே கிடையாது. மாணவர்கள் நெறைய இருக்காங்க. என்னுடைய மாணவர் நெறைய பாண்டிச்சேரி இபில வேலை செய்ற நெறைய இருக்காங்க. இப்ப கூட ஜிப்மர்ல 2, 3 பேர் இருக்காங்க. ஜிப்மர்ல ஆ, ஸ்டாஃபா ஆ. இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும். நோய் வந்தா குணமாகாதுன்னு தெரியும். அவங்க மெடிசின் போட்டு சரி. கடைசியில சைட் எஃபெக்ட் வந்துச்சு. கடைசியில என்கிட்ட வந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் பேரு அறவாளின்னு ம். பேரு. பாண்டிச்சேரி அவர் ஜிப்மர் ஸ்டாஃப் தான். நெறைய இருக்காங்க. என்னோட ஜிப்மர் ஸ்டாஃப்ல 4, 5 ம். பேர் இருக்காங்க. அவரு கூட இருக்காரு. அவருக்கு ம். கடுமையா ஒபிசிட்டி. கடுமையான ஒபிசிட்டி ம். வந்து சுகர் ம். வந்து பிரஷர்ல வரப்போகுது. தப்பிச்சுட்டாரு. இப்ப கரெக்ட்டா 4, ம். 5 நாள் பிராக்டிஸ் பண்றாரு. நியூட்ல ஆயிருது. அவருடைய ஸ்டூடெண்ட் அவங்கலாம் ம். வந்து 12 ஆண்டு இது எஜுகேஷன் ம். இது. இது சாதாரண விஷயம் இல்ல. ம். இது நீங்க டாக்டராவும் இருக்கலாம், நோயாளியாவும் மாறலாம். நீங்க நோயாளியா இருந்து ம். டாக்டரா மாறுறது தான் கரெக்ட். அது இயற்கையாகவே நடக்குது. அத நம்ம உணவு ம். பழக்கம் தடுத்து நிறுத்துது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அ உணவு உங்களுடைய சேர்க்கையும், உங்களுடைய கொள்கையும் தப்பா இருக்கிறனால நீங்க உங்க உடம்பு கெட்டு போச்சு. உங்க உடம்பு சரியா ம். இருந்ததுன்னா, உங்க உணவு பழக்கம் சரியா இருந்தா உங்களுக்கு ஏன் நோய் வருது? ம். கரெக்ட். ம். ஏம்மா உங்க உணவு பட் பழக்கமே இப்ப தப்பு. எல்லாமே படிப்பே கிடையாது. நீங்க ஏதோ படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டு டாக்டரா, என்ஜினியர் ஆயிட்டீங்க. இவ்வளோ அறிவு இருந்து ஏன் ம். உங்களுக்கு நோய் வருது? இல்ல இப்ப எல்லாமே கெமிக்கல் ஆயிடுது அதெல்லாம் உணவுலயே. எடுத்துக்கங்க. அதனால அப்படி நோய் வந்தாவே ம். முட்டாள்ன்னு அர்த்தம். நோய் வந்துட்டாவே ம். யாருக்கு நோய் வரும்? முட்டாள் எந்த விலங்குக்கும் நோய் வர்றது இல்லையா? அதுதான் அப்படியே வந்தாலும் குணமாக்கிக்குதே. அதெல்லாம் அறிவ பயன்படுத்து. ம். நீங்க ஏன் பகுத்தறிவு பயன்படுத்தல? ம். ம். உலகத்துல எங்கேயாவது ம். சுகருக்கு உலகத்துல எங்கேயாவது மருந்து இருக்கா? இல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. கண்ட்ரோல்ங்கிறது என்ன ஏமாத்து வேல தானே! ம். ம். கண்ட்ரோல் பண்ணி ம். எத்தன பேர் உயிரோட வாழ்ந்திருக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணப்ப ஏன்னா லிவர் அவுட் ஆகும், கணை அவுட் ஆகும். டோட்டல் சிஸ்டம் 12 சிஸ்டம் ம். அவுட் ஆயிரும். அது பத்தி ம். டீகம்போசிங் ம். பாடி. சுகர் வந்துட்டவே டீகம்போசிங் பாடின்னு அர்த்தம். விரைவில் வந்து பல நோய்களுக்கு வருதுன்னு அர்த்தம். சுகர் வந்ததுன்னா ம். எல்லா நோயும் வந்துரும். இது கேட்வே ஆஃப் ம். இந்தியாங்கிற மாரி, கேட்வே ஆஃப் ஆல் ம். டிசீஸ். இது ம். சர்க்கரைனாவே அனைத்து நோய்களின் திறவுகோல். என்னது? ம். ம். அனைத்து நோய்களின் திறவுகோல். அவங்களுக்கு எப்ப வேணாலும் மாரடைப்பு வரலாம். எப்ப வேணாலும் பேரலிசிஸ் வரலாம். ம். என்ன வேணா வரலாம். ஏன்னா உள்ள பூரா என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு சுகர்ங்கிற பேர்ல ம். இந்த குளுட்டோன்ங்கிற ஒரு பசை அதிகமாயி, இனிப்பு பசை. இனிப்பு பசை அதிகமாயி பசியா ம். மாறி, மூக்கசா மாறி, சளியா மாறி, ஃபேட்டா மாறி கன்வெர்ட் ஆயி, எல்லாம் இறுகி ம். புடிச்சிருச்சு. எல்லாமே என்ன ஆயி போச்சுன்னா, ஒரு புளிப்பு, ம். இனிப்பும் கலந்த ஒரு கெட்டி மிட்டாய் மாரி ஆயிடுது. அசிடிட்டி ம். டாய் மாரி, அசிடிட்டி டாஃபி மாரி, புளிப்பு, இனிப்பு நம்ம வந்து ம். வாயில ஒரு புளிப்பு, இனிப்பும் கலந்த மாரி குழந்தைக்கு மிட்டாய் சாப்பிடுறாங்க மாரி, அந்த மாரி நீங்க தின்னு ம். தின்னு என்ன ஆயி போச்சுன்னா, ம். அது முருகி ஒரு ஆசிட் டாய் மாரி, அது ஆசிட் டாஃபி. ஆசிட் டாஃபி மாரினா, புளிப்பு, இனிப்பும் கலந்து ம். ஒரு கெட்டி பச மாரி மாறி ரத்தத்துல கலந்துருச்சு. அது என்னைக்கும் நீங்க நியூட்ரல் ம். பண்ணவே முடியாது. ம். அது வந்து எல்லாம் டேமேஜ் பண்ணி சாவடிச்சே தீரணும். அதுதான். ஆனா நாம ம். என்ன பண்றோம்னா, இது ஏற்கனவே சித்தர்கள் கண்டுபிடித்தாங்க. நல்ல வேள ம். வெங்கடேசன் ஒரு சயின்டிஸ்ட். நான் வந்து ஒரு 17 வருஷமா ஸ்டூடெண்ட்டா இருந்து, அது குருகுலக்கு செய்முறை ம். மார்க்கம். நானும் உங்கள மாரி நான் பியூசி படிச்சிருந்தேன். இப்ப நான் குவாண்டம் அப்ளைடு குவாண்டம் சயன்ஸ்ல ரிசர்ச் பண்ணி, இப்ப வந்து நியூக்ளியர் வீக் பேட்டரின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ பயன்படுத்தி பேட்டரி ம். ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அது பேட்டர்ன் ம். பண்ணியிருக்கு. விரைவில் அதுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளயாவது நோபல் என்னுடைய நோக்கம் நோபல் பிரைஸ் வாங்குறது தான். அப்ளைடு குவாண்டம் பிசிக்ஸ்ல நோபல் ம். பிரைஸ் வாங்குறது என்னுடைய இலக்கு. அதுக்காக இப்ப நான் ம். கண்டுபிடிச்சிருக்கேன் லேட்டஸ்ட்டா இப்போ. நெறைய நான் ம். கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல ஒண்ணு இந்த ம். அட்வான்ஸ்டு அப்ளைடு வந்து இப்ப வந்து அப்ளைடு பிசிக்ஸ பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அப்ளைடு குவாண்டம் பிசிக்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது. அதுல வந்து த இந்த புக்கு கூட "உணவில்லா வாழும் கலை யோக முறை" வெங்கடேசன் ஒரு புக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. விஜயா ஆமாமாமா. ஆமாமா. பதிப்பகம். அதிலேயே வந்து குவாண்டம் பிசிக்ஸ் இருக்கு. ஆமா. அந்த புத்தகம் ம். தான். அதை வைத்து தான் நான் டெவலப் பண்ணது. டெவலப் பண்ணி நெறைய என்னுடைய ஆசிரியரே வெங்கடேசன் தான். அவரு போட்ட
ஒரு அருவி அவர் ம். போட்ட அறிவு, அவர் போட்ட தூண்டுதல், அவர் போட்ட கருடை, ம். அவர் போட்ட பிச்சைன்னு காட்டிட்டு தான் நான் வந்து அதுதான். இத பிராக்டிஸ் பண்றேன். நானும் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அவரும் அப்படித்தான். அதுல எப்படி எப்படி உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ் எந்த பேஜ்ங்க ஐயா? குவாண்டம் 220, 220, 220, 222ல பாருங்க. 220 குவாண்டம் பிசிக்ஸ் பாருங்க. இதுதான் அவர் கண்டுபிடிச்சது. ஆமா. அத வச்சு தான் நான் டெவலப் பண்ணி, நான் வந்து கிராஃபைட் டெவலப் பண்ணேன். கிராஃபைட் டெவலப் பண்ணி நான் கொண்டு வந்தேன். 220 படிச்சு பாருங்க. 2 மணி நேரத்துல ம். சொல்லியிருப்பாரு. இந்த மாரி ம். நம்ம உடம்ப நாமளே சுத்தம் பண்ணிக்கலாம். நமக்கான அறிவியல் நம்மகிட்டயே இருக்கு. இல்ல வெள்ளைக்காரர்களுடைய அதோட செய்முறை செய்முறை எப்படி கத்துக்கிறது? எப்படி நான் உங்கள அது நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல ஒரு பாக்குறது? கன்சல்டிங். அது வந்து பாத்தீங்கன்னா, எப்போ நீங்க ஓய்வா இருக்கிறீங்களோ 1/2 மணி நேரம் கன்சல்டிங். புரியுதுங்களா? ம். கன்சல்டிங் ம். ஃபீஸ்ன்னு ஒரு ரூ. அது 1000 வச்சிருக்கேன். அத நீங்க ஓகே. கட்டிவிட்டு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிர்றேன் இப்படிலாம் இருக்குன்னு. அதற்கப்புறம் நீங்க என்ன சரி. பண்றீங்கன்னா, நீங்க மாணவரா சேர போறீங்களா? இல்ல நோய் இருக்குது அது மட்டும் தப்பிச்சா போதுமா? அப்படின்னு 2, 3 முடிவு இருக்கு. அந்த லிங்க் அனுப்புறேன். ஆ. நீங்க எனக்கு நோய் ஆ. இருக்குது தப்பிச்சா போதும்னா ஒரு 4 நாள் சொல்லிக் குடுப்பேன். இல்ல நான் முழுமையா இத ஆ. கத்துட்டு எனக்கு என்னைக்குமே 100 வருஷத்துக்கு நோய் வரக்கூடாதுன்னா, அத நீங்க ம். ஓராண்டு மாணவரா இருக்கணும். அதான் விஷயமே. அதனால அதெல்லாம் நீங்க ஒரு ஆண்டு மாணவர் ஆ ஒரு ஆண்டு மாணவர் லைவ்ல இருக்கணும். ஆன்லைன்ல இருக்கணுமா? ஆமா. ஒரு ஆண்டு ஆன்லைன்ல மாணவரா இருக்கணும். அதுக்கெல்லாம் நீங்க ஆ. எனக்கு நோய் மட்டும் சரி. நல்லா போச்சுன்னா, அது சீப் அவ்வளோதான். வெறும் 20,000 ரூபீஸ் சார்ஜ் பண்றேன். அவ்வளவுதான். உங்களுக்கு 4வது நாளே நோய் சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். நீங்க 1 மாசத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் நில் ஆயிரும். அதற்கப்புறம் வேணும்னா அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே போலாம். நான் சொல்லி தர மாட்டேன். ம். மாணவரா சேர்ந்தா தான் ம். நான் என்னோட நோக்கம் வந்து நோயாளிய வந்து டாக்டரா மாரி, அவங்க 100 ஆண்டுக்கு நோய் வராம, விருப்பம் இருந்தால் ம். பிறருக்கும் சொல்லி தந்து, அந்த வழியில பொருளீட்டுற மாரி நான் கொண்டு வரேன். என்னோட நோக்கமே வந்து இது பிசினஸ் கிடையாது. சரி. எஜுகேஷனா கொண்டு வர்றேங்கிறது தான் சிஸ்டம். அதனால எஜுகேஷனா கொண்டு வந்துட்டேன். இது மருந்து குடுக்குறதோ, சரி. அது மாத்திரை அத குடுக்குறதோ ஃபர்ஸ்ட் 4 நாள் தீர்த்துக்க. ஃபர்ஸ்ட் 4 நாள் அந்த நோய தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாணவனா ஆ சேர்ந்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. அது பண்ணிக்கங்க. அது பண்ணிக்கங்க. டைம் ம். எடுத்துக்க யோசனை பண்ணுங்க. மறுபடியும் உங்கள நான் சாயங்காலம் கூப்பிடுறேன். சரிங்களா? ம். ஆ. இதே நம்பருக்கு நான் உங்களுக்கு ஃபீஸ் அனுப்புவேன். ஆ நீங்க 4 நாள் எனக்கு சொல் அதெல்லாம் 4 நாள் காணா போயிரும். நீங்களே எனக்கு ருமேட்டிக் இத விட கொடூர நோய்கள நீங்க என்ன பெட்லயே கிடக்குறீங்க, நடந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஏதோ உணவு பழக்கம் தப்பான அது உணவுக்கு யாரு தப்பான தப்பான உணவு பழக்கம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. எத்தனை பேரு ம். நெனச்ச நேரத்துல திங்கிறவங்க தான். இந்த நெனச்ச நேரத்துல திங்கிறதுனால ம். எல்லா நோயும் வருது. குறிப்பாக எல்லாரும் ம். ட்ரக் அடிக்ட் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஃபுட்டே ட்ரக் தான். ஃபுட்டே இல்ல காஃபி அது என்னன்னா ஆபீஸ் வேற டென்ஷன்ல அப்படி போற டைம்லாம் அது அதெல்லாம் ரொம்ப லேட்டா சாப்பிடுறேன். உண்மதான். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நீங்க கடிமையான ஒருத்தன் வேலை ம். செய்றான் உதாரணமா சொல்லி முடிச்சிடுறேன். கடிமையா ஒருத்தன் வயல் வேலை செய்றான். ம். அவன் வந்து ட்ரக் இல்லாம வேலை செய்ய மாட்டான். இன்னும் புகையில வச்சிருப்பான், ம். ம். சிகரெட் வச்சிருப்பான், போண்டா ம். வச்சிருப்பான், காஃபி ம். வச்சிருப்பான், டீ வச்சிருப்பான். ஏதோ ஒண்ணு தின்னு போட்டு தான் ம். வேலை செய்வான். அந்த கிக்குல தான் வேலை செய்வான். ம். ஓடுற விளையாட்டு வீரர் கூட ஸ்டீராய்டு போடாம ம். ஓடுறதில்ல. எல்லா டாக்டரும் ம். ஸ்டீராய்டு இது இந்தியாவுல எல்லா டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர், எம்எஸ்சி, எம்டி எல்லா டாக்டரும் ஸ்டீராய்டு இல்லாத டாக்டரே கிடையாது. எல்லாம் ஸ்டீராய்டோட தான் இருக்கானுங்க. எல்லாமே ம். ம். உங்களுக்கே எப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 ஆப்பரேஷன் பண்றவனுக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். அவன் பூரா போதை இல்லாம எந்த ம். டாக்டரும் கிடையாது. அதனால இதெல்லாம் ஒரு ம். பெரிய விஷயமே இல்ல. கவர்ன்மென்ட் பிரஷர் வரும். உங்களுக்கு எப்படின்னா போலீஸ்க்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் கொலையே ம். பண்றான். அதெல்லாம் என்னன்னா, அந்த HbA1cன்றது அதிகமா இருக்குது. அது வந்து 8 இருக்கணும். உங்களுக்கு 14 இருக்குது. அதெல்லாம் பொய். இன்சுலின் போடணும் அதுக்கு. அதெல்லாம் பொய். அத்தனையும் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள நோய் நல்லா கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் சொல்றது. உங்க நோய் நல்லாக்க கூடாது. ம். அப்படிதான் சும்மா சொல்றது. ம். 9 இது யார் முடிவு பண்றாங்க? அமெரிக்கக்காரன் முடிவு பண்றது. என்னது? ம். அமெரிக்கால ம். இருக்கிற அந்த பெட்ரோ கெமிக்கல்காரன் முடிவு பண்றது. நீங்க சாப்பிடுறது ம். அத்தனையும் பெட்ரோ கெமிக்கல். அதுவும் நேச்சுரல் கூட கிடையாது. யாரும் இதுக்கு வந்து ம். நேச்சுரல் மெடிசின் உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் யாரும் வந்து பேட்டன்ட் குடுக்க மாட்டாங்க. இது பெட்ரோ கெமிக்கல். பெட்ரோ கெமிக்கல் வேஸ்ட் ம். பெட்ரோல் சாக்கரைன் மாரி உங்களுக்கு 1,00,00,000 மெடிசின் இருக்குது. ஒரு நோய்க்கு ஒரு மெடிசின் சொல்லுவான். இப்ப தலைவலியா அது ஒரு மெடிசின். ம். சுகர் மட்டும் 15 நோய் வரும். 15 நோய்க்கு 15 ம். மாத்திரை குடுக்கணும். அதுதான் பிசினஸ். ம். என்னைக்குமே நீங்க வாடிக்கையாளர் தான். அவன் பிசினஸ்மேன். நீங்க வாடிக்கையாளர். ம். இப்படியே பொய் சொல்லிட்டே இருப்பானே ம். தவிர, ஒரு நாளும் ம். உங்களுடைய ஹெச்ஓ, பிஓ, ஹெச்டிஎல், எல்டிஎல் எதுவுமே நியூட்ரல் ஆகாது. எதுவுமே ம். நியூட்ரல் பண்ணக்கூடாது. தெரியாது அவங்களுக்கு. இது ம். அப்படியே இல்ல நியூட்ரல் ம். பண்ணிக்கலாம். ம். நியூட்ரல் பண்ணிட்டு, நீங்க அது ஒரு சில ம். ஒரு உணவு பழக்கத்த சொல்லி தருவேன். நீங்க ஒரு ஒரு ம். அதிகபட்சம் ஒரு 3 நாள் பெட் ரெஸ்ட். 3 நாள் லீவ்ல இருக்கணும். ம். 3 நாள் சனி, ஞாயிறு புரியுது. அப்படி சனி, ஞாயிறு, திங்கள் அந்த மாரி 3 நாள் இருந்தீங்கன்னா, 3 நாள்லயே நீங்க ம். உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சிரும். அந்த பிசு நியூட்ரல் பண்ணலாம். இல்லன்னா நீங்க இல்ல ரத்தத்த இல்ல ஒண்ணா லூஸ் பண்ணுவான், அல்லது இல்ல ரத்தத்த கெட்டி பண்ணுவான். அதுக்கு ஒரு மாத்திரை குடுப்பான். அது ம். நியூட்ரல் ஆகவே ஆகாது. கடைசியில ஹார்ட் இல்ல அட்டாக் நான் என்ன வந்துரும். நான் ம். இல்ல நான் அங்கேயே வந்து சேர்ந்து 3 நாள் தங்கி உங்கட்ட இருக்க முடியுமா? அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அந்த மாரி? அப்படியே வரலாம். உங்ககிட்டயே அப்படியே வந்து வரலாம். நான் வந்து அப்படியும் வரலாம். வந்தீங்கன்னா, நான் இந்த 3 நாள் 3 நாள் அல்லது 4 நாள். 3 நாள் அல்லது ம். 4 நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ஒரு ம். 3 மணி நேரத்துல ம். நேரடி பிராக்டிஸ் குடுப்பேன்.
3 அல்லது நாளுக்குள்ளே 4 நாள் என்னோடயே சாப்பாடு தங்கலாம். சாப்பாடு 4 நாள் நான் வந்து தனியா தான் இருக்கேன். புரியுதுங்களா? நான் தனியா தான் இருக்கேன். ம், இங்க 4 பேர் தங்குற ம், மாரி 3 பேர் தங்குற மாரி எனக்கு சொந்த வாடகை வீடு தான். அதுல 25 வருஷமா ம். வாடகை வீட்ல தான் இருக்கேன். அது வந்து இன்னும் சொந்த வீடு மாரி தான். அங்க தாராளமா ஓகே. 3 நாள் நல்லா ம். தங்கலாம். ஒண்ணும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பக்கத்தாலே கடை. உணவு 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 கிடைக்குமா? உணவு வேணா அது அது நம்மளே தயாரிச்சுக்கலாம். நம்மளே தயாரிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய சரி, விஷயமே சரி. இல்ல. உணவுனா சிம்பிளுங்க. உணவு நீங்க அதுக்கு என்ன ம். நீங்க என்ன பிரியாணியா கேட்க போறீங்க? பிரியாணி தின்னு தானே இந்த லட்சணத்துல இல்ல. இருக்கு. ஆமாம், ஆ ஆமாம். ம். பிரியாணி தான். பிரியாணி சாப்பிட்டா ஆரோக்கியம்னு எந்த புத்தகத்துல இருக்கு? இட்லி சரி நான் கேட்கிறேன். சாதாரண இட்லி, சட்னி, சாம்பார் சாப்பிடுறவங்களுக்கு சர்க்கரை வருதா இல்லையா? வருது, வருது. அப்புறம் அது அது ஒரு நல்ல உணவா? நல்ல அதுவும் பெரிய வந்து சு ஆ ம், அது நல்ல உணவுன்னு யார் ப்ரூவ் பண்ணிருக்கு? இட்லி, சட்னி, சாம்பார் யார் கண்டுபிடிச்சது? டிஃபன் அதெல்லாம். என்னது? டிஃபன். ம், ம். டிஃபன தின்னு டிஃபன். போட்டு ஆரோக்கியம் எதிர்பார்க்கலாமா? ஆரோக்கியம் மட்டும் ஏன் எதிர்பார்க்க இவ்வளோலாம் ம், தெரிஞ்சு நீங்க, ஏன் ஆரோக்கியத்துக்கான ம், கல்வி எங்க இருக்குது? எஜுகேஷன் எங்க இருக்கு? அதாவது ஹெல்த். ம், ஹெல்த்ங்கிறது என்ன? 2 ஹெல்த் ம், இருக்கு. பிசிக்கல் ஹெல்த், ம், ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். 3 ம், ஹெல்த் இருக்கு. 3 ஹெல்த் எந்த ம், காலேஜ்ல விக்கிறாங்க? இங்க ம், அமெரிக்கால விக்கிறாங்களா? இங்கிலாந்துல ம், விக்கிறாங்களா? பாண்டிச்சேரில விக்கிறாங்களா? உலகத்துல எங்கேயாவது ம், 3 ஹெல்த் எங்கேயாவது இருக்கா? ம், இங்க தான் 3 ஹெல்த்தே இருக்கு. ம், இப்பதான் ம், கண்டுபிடிச்சு 30 வருஷம் ஆச்சு. அதனால இது யாருக்கும் தெரியல. நான் பாண்டிச்சேரில ம், அ அங்க பேர் என்ன? பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட்ல நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் 5 நாள். ம், 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 பாண்டிச்சேரில ம். இந்த பிரெஞ்ச் இந்த கடற்கரைக்கு பீச்சுக்கு பக்கத்தால இருக்கிற அந்த தெரியும். ஆமாம், ஆ ஆமா. பிரெஞ்ச் யூனிவர்சிட்டி. ம், ஆமா. அங்க வந்து 5 நாள் தங்கி கிட்டத்தட்ட 20 வெளிநாட்டுக்காரங்களுக்கு பயிற்சி குடுத்தேன் நானு. ஜெர்மனி, ம், ஜப்பான் ம், எங்கேயோ இருந்து ம், வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓலைச்சுவடி ஆராய்ச்சி பண்றவங்க வந்து ஜெர்மன்ல இருந்து வந்திருந்தாங்க. ஜெர்மன்ல இருந்து. ம், ம், அந்த ம், 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 அமெரிக்கா ம், ஹாம்பர்க் ம், பெரிய யுனிவர்சிட்டி. அவங்க செலவு பண்ணி தமிழ்ல ஆராய்ச்சி ம், பண்றாங்க. நம்ம நாட்ல பண்ணாத ஆராய்ச்சிய ஹாம்பர்க் யுனிவர்சிட்டி ம், 100,00,00,000 ரூவா இன்வெஸ்ட் பண்ணி ம், தமிழ்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதற்காக அங்கிருந்து வந்திருந்தாங்க. இங்க பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ம், பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடி வந்து அ ம், குக்கிங்ல வச்சு கடுமையான குளிர்ச்சி வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இது 200 வருஷமா நடந்துகிட்டு ம், இருக்குது. அப்ப வந்து நானும் ம், அங்க போயிருந்த பொழுது, அவங்களுக்கு இந்த இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை அவங்களுக்கு அன்பளிப்பா 20 ம், புத்தகம் குடுத்துருக்கேன். எல்லாம் இப்ப ம், ஜெர்மனி ம், போயிடுச்சு. ம். எல்லா நாடுகளுக்கும் அது போயிடுச்சு. எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் அது போயாச்சு. குறிப்பா ஜெர்மனிக்கும் போயாச்சு. அதான் படிக்க போறாங்க எதிர்காலத்துல. ஒரு ம், மாற்றத்த ம், ம், ஒண்ணும் பெரிய பயப்படணும்னு அவசியம் இல்ல. இது இயற்கையாக இருக்கிற இதுக்கு பேரு இன்டர்னல் அது பேரு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு பேரு நியம ம், யோகம்னு பேருங்க. நியமம்னு சொல்லுவாங்க. ம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இயமம், நியமம், ஆதனம், பிரத்யாகாரம், ம், தாரணை, ம், தியானம், ம், சமாதி, ம், ம், இதெல்லாம் ம். நமக்கு உங்க உங்க பாண்டிச்சேரியில கூட அரவிந்தர்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அரவிந்தர் ஆசிரமம். ஆமாம். ம். கேள்விப்பட்டீங்களா? அரவிந்தர் ஆசிரமம். ம். ஆமா, ஆமா, ஆமா. இதெல்லாம் அங்க சொல்லி ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சும்மா மெடிடேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. ம், ஆனா இது வந்து பேசிக் தான். இது வந்து ம், பேசிக். இந்த பேசிக்க முடிக்காம 2ஆம் இது 2 ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லுவாங்க. 2ண்ட் ஸ்டாண்டர்ட் ம், முடிச்சுக்கிட்டு 4த் ஸ்டாண்டர்ட் 2 இருக்கு. 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 4த் இடையில 3ர்ட் ஸ்டாண்டர்ட் ம், கிடையாது. 4த் ஸ்டாண்டர்ட். ம், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் ஒழுங்கா பண்ணிட்டு எனக்கு புரமோஷன் குடுத்து 4த் ஸ்டாண்டர்ட் கொண்டு போயிருவான். அதுக்கப்புறம் 4த் ஸ்டாண்டர்டோட ம், நிறுத்திட்டு அப்புறம் 5, 6, 7ல பின்னாடி சொல்லி தருவான். இப்ப இதுவே வந்து 100 ம், ஆண்டுக்கு வாழ்றதுக்கான ஆரோக்கியத்த குடுத்துரும். ம், அப்போ உணவு பழக்கத்தை ம், எப்படி மாற்றி அமைக்கிறது? அ விருப்பப்பட்டா ம், நீங்க எந்த உணவு பழக்கத்தையும் சாப்பிடலாம். அது எந்த உணவு பழக்கம்னா அது சைவமா, அசைவமா அதெல்லாம் கேள்வியே இல்ல. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ம், இந்த உணவு ம், பழக்கத்தை எப்படி விடுறது? அப்படி விடுகின்ற பொழுது அதற்கு எதிரான ஃபுட் ஆன்டி ஃபுட்னா என்ன? அந்த ஃபுட்ட பயன்படுத்தி ம், நாம் ஏற்கனவே சாப்பிட்ட ம், உணவ வெளிய எடுத்துட்டு நல்லது பண்ணிக்கிறது. ம், மீண்டும் நான் எப்ப என்ன உணவு விரும்பணுமோ அத சாப்பிட்டு பார்க்கிறது. அப்ப சாப்பிட்டு பார்க்குற ம், பிரச்சனை வருதா? இப்ப இத கத்துக்கிறீங்க பாருங்க. இதன் மூலமா அத எடுத்துறது. இப்போ இந்த 2ம் ம், நிறுத்தி வச்சுட்டா, நாம நியூட்ரலா பாடி ம், கொண்டுட்டு போயிரலாம். ம். இதுதான் மக்களுக்கு வசதியானது. ஏழை, பணக்காரன் யாரு வேணா செய்யலாம். ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. கவலைப்படவும் தேவையில்ல. அதுக்காக நீங்க சரி. எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டா புலன்களுக்கு வேலை குடுக்கலாம். இல்லையா நியூட்ரல் ம், பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீர் மருத்துவம், காற்று மருத்துவம் படிப்படியா இருக்கு. அதை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ம், இதெல்லாம் குறைஞ்சு போயிரும். இது வந்து 7ஆம் அறிவு அடிப்படையாகக் கொண்டது. பக்க விளைவு ம், இல்லாதது. பகுத்தறிவும் 7ஆம் அறிவை பகுத்தறிவு தான். பகுத்தறிவு பயன்படுத்தி தான் ம், எல்லாம் ஏன் எதற்கு எப்படின்னு கேட்கணும். அது எப்படி உடம்புன்னு கேட்கணும். ம், எங்க எனர்ஜி இருக்குன்னு கேட்கணும். இதெல்லாம் நம்ம புரிய ம், வச்சுருவேன். 4 நாள்ல புரிய வச்சுருவேன். ம். ஓகே. ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க 1 மாசத்துல நீங்க ம், மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு உடம்பே காட்டிக் குடுத்துரும். உடம்பே ம், இம்ப்ரூவ்மென்ட் வர்றதுன்னு காட்டிக் குடுத்துரும். இம்ப்ரூவ்மென்ட் வர்றது அப்புறம் நீங்க போய் குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணா குளுக்கோமீட்டர் கையில வீட்லயே வச்சிருப்பீங்க. ஒரு குத்தி குத்தி பார்த்தா தெரிஞ்சு போச்சு. இதுக்காக போயி ஓகே. அப்போலோல போய் ஸ்கேன் எடுத்து அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? சரி, நான் மறுபடியும் சரி. உங்களுக்கு சாயங்காலம் கூப்பிட்டு பயப்பட வேண்டாம். என்னுடைய YouTubeல போய் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுடைய சொந்த நம்பர் அனுப்புங்க எனக்கு. புரியுதா?
இல்ல இவங்க ஒய்ஃப் தான். அவங்க நம்பர் அனுப்பிச்சுடுங்க. அது லொகேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்து அங்கேயே தங்கி சரி, நான் செஞ்சுக்கிறேன். முடிவெடுக்கலாம். அது முடிவெடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பேசுறேன். உங்க துணைவியார்ட்ட நான் பேசுறேன். நன்றி, 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 நன்றி. பேசிட்டு உங்களுக்கு பணம் அனுப்புனா அனுப்பி விடுறேன். ஆ 1000 பீஸ். சரிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் நல்லா அவரு எல்லாம் அவரு நம் நல்லாயிரும். அவரோட நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேங்களா ஐயா? நான் அப்புறம் வந்து இப்ப ஃபீஸ் கட்டவா? இல்ல அவர் நேர்ல வந்து அங்க அட்மிட் அது நான் ஆயிட்டுமா சொல்றேன்மா. நாங்க? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் ஆ. பிரச்சனை இல்ல. ஆ? இப்ப நான் அடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க கிளாஸ் வைவீங்கல்ல, அதுக்கு நான் இப்ப அப்பாயின்ட்மென்ட் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல ஃபீஸ் அனுப்பவா? ஆமாமா. அது நான் ஒரு அது நம்பர் ஆமாமா. அது என்னங்க ரூ. 1000 தானே அது கட்டி விடுங்க. நான் அவர அப்படி பேசிக்கிறேன். நான் கட்டி விட்டுறேன். அதுல வந்து நான் ஒரு இப்ப 4 நாள் நம்பர் 4 நாள் பயிற்சி வேணாலும் முதல்ல ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு நாள் பாண்டிச்சேரியில பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 3 நாள் இங்க வரட்டும். ம். ம். நான் அப்ப வந்து அவர் நம்பர் அனுப்பிச்சுடுறேன். அந்த அமௌண்ட் அனுப்பிச்சுடுறேங்க. சரி. நன்றி, நன்றி, நன்றி. நல்லாயிரும். அதெல்லாம் நன்றி. நல்லாயிரும். ஒண்ணும் இல்ல. நன்றி. ம். ஓகே.